வணக்கம், வெல்கம் எவ்ரிபடி டு தமிழ் நாஸ்டாலஜியா சேனலின் என்ன பாட்டு பாட. இணையத்தில் இருக்கிற ஒரு யூனிக்கான கேம் ஷோ இது. நான் பிரியா பார்த்தசாரதி அண்ட் நான் கொடுக்குற வித்தியாசமான க்ளூஸ் வச்சு பாட்டு என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் இந்த கேமோடைய சேலஞ்ச். திஸ் இஸ் சீசன் 4 எபிசோட் 44. கேம் ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம வர ஒரு தீம் எடுத்துட்டு தான் இந்த கேமை செட் பண்ணி விளையாடிட்டு இருக்கோம். அண்ட் இன்னைக்கான தீம் சாங்ஸ் ஆஃப் அனுராதா ஸ்ரீராம் மேம். இவங்களுடைய ரொம்ப ஒரு தனித்துவமான குரல், பயங்கர த்ரோவும் ரொம்ப ஒரு ஹை பிச்சும் பாடக்கூடிய ஒரு வித்தியாசமான குரல் இவங்களது. இவங்க குரல்ல வந்து அழகான பாடல்கள் தான் இன்னைக்கு நம்ம கேம்ல கேள்விகளா அமைய போகுது, ஒரு பதில்களா அமைய போகுது. அண்ட் இந்த கேள்விகள் 6 கேட்டகரியில தோன்றும். அந்த கேட்டகரிஸ் என்னன்னு பார்க்கலாம். இப்போ we have அனுராதா ஸ்ரீராம் சோலோஸ், அவங்க ஹரிஹரனோடைய பாடிய டுவெட்கள், சங்கர் மகாதேவன் அவர்களுடன் பாடிய டுவெட்ஸ், உன்னிகிருஷ்ணனுடைய பாடிய டுவெட்ஸ், மற்ற மேல் சிங்கர்ஸோட அனுராதா ஸ்ரீராம் பாடிய டுவெட்ஸ் மற்றும் மற்ற ஃபீமேல் சிங்கர்ஸ் கூட இணைந்து அவங்க பாடிய பாடல்கள். ஸோ இந்த 6 கேட்டகரியில தான் கேள்விகள் வரப்போகுது. ஒரு கேட்டகரியிலும் 100, 200, 300 பாயிண்ட்ஸ்ல கொஸ்டின்ஸ் இருக்கு. கண்டஸ்டன்ஸ் அவங்களுக்கு எந்த கேட்டகரியில எத்தனை பாயிண்ட்ல கொஸ்டின் வேணும் அப்படின்னு அவங்களே எடுத்து விளையாடலாம். ஸோ இப்போ நம்ம கண்டஸ்டன்ஸை மீட் பண்ணலாம். டுடே வி ஹேவ் அருள், மணி and Shiva. Hi, welcome everybody. We'll start the game with Arul. ஹலோ வியூவர்ஸ், என்னோட பேர் அருள் பிரசாத். ஸோ நான் வந்து கோவை மாவட்டம், இங்கே வந்து ஒரு தனியார் நிறுவனத்தில் வந்துட்டு வேலை செஞ்சிட்ருக்கேன். எல்லா வீடியோஸுமே ஒரு லாஸ்ட் 1 இயராக பார்த்துட்ருக்கேன். ஸோ ஐம் பிக் ஃபேன் ஆஃப் திஸ் சேனல் ஆஸ் வெல் ஆஸ் ஆல் த வீடியோஸ். தேங்க்யூ அருள், தேங்க்யூ. உங்களுடைய கேள்வி எடுக்கலாம். முதல் கேள்வி. 300 duets with females. Duets with female 300. Okay, that's a interesting choice. It's a picture puzzle. So உங்களுக்கான கேள்வி ஒரு கார்ட்டூன் க்ளூவா வரப்போகுது. So here is your clue. இது வந்து கல்கி படம், தேவா சார் மியூசிக், சித்ராமாவும் அனுராதாவும் பாடினது. ஐ திங்க் எழுதுகிறேன் ஒரு கடிதம். எஸ், ஓகே. ஆன்சர் நான் கொடுக்க வேண்டிய விஷயத்துல நீங்களே சொல்லிட்டீங்க. கிடைக்காது அந்த பாடல். எழுதுகிறேன் ஒரு கடிதம், வானத்து மலரே, மையத்து நிலவே, வாழ்க்கையின் பொருளே வா. பியூட்டிஃபுல் சாங். தர்மவதி ராகத்துல போட்டிருந்தாரு தேவா அவர்கள். கல்கி படத்துல பிறக்காத குழந்தைக்கு ஒரு தாய் நினைத்து எழுதிய ஒரு மடல் மாதிரி ஒரு பாடல். அழகான பாடல், நல்ல கற்பனை. அதுல வந்து கீதாவும் அந்த ஹீரோயின், அவங்க பேர் மாதிரி தெரியல எனக்கு, அந்த ஆக்ட்ரஸ் நடிச்சிருப்பாங்க. ஒருத்தருக்கு சித்ராமாவும் இன்னொருத்தருக்கு அனுராதா ஸ்ரீராம் பாடியிருப்பாங்க. கரெக்டாக சொல்லிட்டீங்க. இளந்தேவன் அவர்களுடைய வரிகள் இது. ஸோ உங்களுக்கு 300 பாயிண்ட்ஸ் அருள். சூப்பர், கிரேட் ஸ்டார்ட் டு த ஷோ. அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் ஃபார் ஹாய், என் பேர் மணி, நான் பாம்பேல இருக்கேன். பிக் ஃபேன் ஆஃப் திஸ் ஷோ அண்ட் ஐம் ஹியூஜ் ஃபேன் ஆஃப் பிரியாஸ் ரெப்பர்டர் ஃப்ரம் 50s டு த லேட்டஸ்ட் ஒன். இந்த actual platformல வந்து rare songs plus some of the songs we really enjoyed during our college and school times and thing பார்க்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. I'm very looking forward eagerly to participate in this one actually. Thank you மணி. உங்க கேள்வி நீங்க எடுக்கலாம். I'll go with Solos 200. Solos 200 is missing letters கேள்வி. ஸோ உங்களுக்கு பாடல் வரி தெரியல தோன்றும். அதில் வந்து நான் வல்லின எழுத்துக்களை எடுத்துருக்கேன். ஸோ அதை ஃபில் பண்ணி நீங்கள் பாட்டை கண்டுபிடிக்கணும். சாரி, இது வல்லின எழுத்துக்கள் இல்லை, இதில் வந்து இடையினம். ஸோ யா, இதில் இடையின எழுத்துக்கள் இல்லை. உங்களுக்கான வார்த்தைகள் இது லேசா 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 நீ இல்லாமல் வாழ்வது லேசா, ஹாரிஸ் ஜெயராஜ். எஸ் 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 எஸ், ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டீங்க. எஸ், லேசா லேசா. பியூட்டிஃபுல் சாங். இது ஒரு மாதிரி வித்தியாசமான ஒரு காம்போசிஷன். நீண்ட கால உறவிது லேசா, காதல் தேவன் கோயில் தேடி வருகிறதே விரைவினிலே, கலர் கலர் கனவுகள் விழிகளிலே, உனக்கெனவே உலகினிலே பிறந்தவளே. இது வந்து ஒரு மாதிரி தொடர்ந்து போயிட்டே இருக்கும். இந்த பாட்டு வந்து ஒரு ஒரு பாஸ் இல்லாம ஒரு மாதிரி டிஃப்ரெண்டான காம்போசிஷன். அழகா பாடியிருப்பாங்க அனுராதா மேம். லேசா லேசா 2003ல வந்த படம். ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில, வாலி அவர்களுடைய வரிகள். சோ மணி ஆல்சோ ஓபன் வித் 200 ஃபர்ஸ்ட் சிங்கிள்ஸ். இப்பெல்லாம் பயங்கர ட்ரெண்டா இருக்கு. this is the first singles that படத்துல இருந்து ஃபர்ஸ்ட் ஒரு பாட்டு மட்டும் ரிலீஸ் பண்ணது இதுதான் actually. you are right. yes, correct. இப்போ வந்து எல்லா படத்துலயும் எல்லா பாட்டும் அப்படிதான் பண்றாங்க. anyway, thanks. and next question is for Shiva. எல்லாருக்கும் நமஸ்காரம்.
a big fan of Priya and her shows. So ரொம்ப நாளா பண்ணிட்டு இருக்கேன் பிரியா. Congratulations to you. ஒரு ஐ மீன் நான் இப்போ இருக்கிறது துபாயில். Chartered accountant by profession. Yeah, looking forward to be participating in the show. தேங்க்யூ சிவா. உங்க கீழே நீங்க எடுக்கலாம். Yeah. இப்போ duets with Hariharan 100. ரொம்ப சேஃபா எடுக்கிறீங்க. உங்களுக்கு பிக்சர் பசில், ஸோ கார்ட்டூன் க்ளூ உங்களுக்கு. திஸ் இஸ் யுவர் ஈஸியாக சொல்லிடுங்க. ஒரு பொண்ணு ஒன்று நான் பார்த்தேன். எஸ், அவ்வளோ டக்குன்னு சொல்லிட்டீங்க. ரொம்ப ஈஸியாக இருந்தா. ஒன்று பார்த்தோடனே வந்துடுச்சு அந்த பாட்டு. ஆமாம். ஓகே. ஒரு பொண்ணு ஒன்று நான் பார்த்தேன், சென்டிமீட்டர் சிரிக்க சொல்லி கேட்டேன், அவ சிரிச்சா சிரிப்பில் 100 பேர் செத்து போயிட்டான். ஐயையோ 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 பாப்பு. டிஃப்ரெண்டான ஒரு பாட்டு. குஷி படத்துல வந்தது. 2000ல வந்த படம். விஜய் அண்ட் ஜோதிகா நடிப்புல வந்து ஒரு மெகா ஹிட் மூவி அது. தேவா அவர்களோட இசையில, ஹரிஹரனோட அனுராதா ஸ்ரீராம் பாடியது, வைரமுத்து அவர்களுடைய வரிகள். ஸோ நீங்களும் ஓப்பன் பண்ணிட்டு அக்கௌண்ட் சிவா. கிரேட் கோயிங். எல்லாருமே யூ ஹேவ் பாயிண்ட்ஸ் ஆன் த போர்ட். ஸோ இந்த எபிசோட் வந்து இந்த சீசனுக்கான பெனல்டிமேட் எபிசோட், தட் இஸ் லாஸ்ட் பட் ஒன் எபிசோட். இதுக்கப்புறம் அடுத்த வாரம் சீசன் ஃபினாலே தான் இருக்க போகுது. அதுக்கப்புறம் ஐ வில் பி டேக்கிங் ஒரு கப்பல் ஆஃப் மந்த்ஸ் பிரேக். பட் டோன்ட் வரி, அதுக்காக வந்து உங்களுக்கு நிகழ்ச்சி இல்லாமல் போயிடாது. ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு பசில்ஸ் தேடி வந்து கொண்டிருக்கும் சனிக்கிழமை அன்னைக்கு. மேபி நாட் இன் தி சேம் எக்ஸாக்ட் ஃபார்மேட். ஸோ ஐ நோ நிறைய பேர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க. இன்னும் கூட இந்த சீசனுக்கு ரெஜிஸ்டர் பண்ணவங்களே ஒரு 70 பேரோ 80 பேரோ வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கீங்க, எனக்கு தெரியும். ஐ நோ, ஐ எம் ஸோ சாரி. ஒரு விதத்தில் வந்து இந்த நிகழ்ச்சி பாப்புலர் ஆகிட்டு இருக்குன்னு சந்தோஷமா இருந்தாலும், இவ்வளோ பேரை இன்னும் நம்ம கொண்டு வர முடியாமல் இருக்கே அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி வருத்தமாக தான் இருக்கு. ஸோ உங்களுக்கெல்லாம் அடுத்த சீசனில் ப்ரையாரிட்டியோட ஐ வில் bring you on to the show as soon as possible. அது என்னுடைய கேரண்டி. அருள், உங்களுடைய கேள்வி நீங்க எடுக்கலாம். Duet with females 200. Duet with females உங்களோட கேட்டகரி ஆக்கிட்டீங்க. இட்ஸ் ஒரு துளி பாட்டு. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு பாடலோடைய ஒரு பிஜிஎம் கேட்கும், ஒரு ஜஸ்ட் ஒரு ஸ்மால் பிட், அது கேட்டு நீங்க பாட்டு கண்டுபிடிக்கணும். கவனமா கேளுங்க. ஹியர்ஸ் யுவர். என்ன பாட்டு ஞாபகம் இருக்கா? ரொம்ப ஒரு பாப்புலர் பாட்டு இது. I want to guess it. கை வைக்கிறான். இல்ல, அந்த பாட்டு இல்ல. கொஞ்சம் அந்த மாதிரி பீட் இருக்கு, பட் நோ, அது இல்ல. You have to pass it. I am passing it to Mani. உங்களுக்கு தெரியுமா? யா, இது மலை 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 மலை. எஸ், மலை 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 மருத மலை சில்ல சில்ல சில் வெங்கல சில்ல சில்ல வெங்கல சில்ல. ரொம்ப ஒரு டிஃப்ரெண்டான பாட்டு இது. வந்து அனுராதா ஸ்ரீராம் கூட பாடியது ஏஆர் ரைஹானா. அவங்க வந்து ஏஆர் ரஹ்மானுடைய சிஸ்டர், ஜிவி பிரகாஷோடைய அம்மா. அவங்க தான் இந்த பாட்டு பாடியிருந்தாங்க. தேவா அவர்களுடைய இசையில. சாக்லேட் படத்துல வந்து 2001ல வாலி அவர்களுடைய வரிகள். ரொம்ப வந்து இந்த பாடல் வந்த டைம்ல இதுக்கு பயங்கர எதிர்ப்பு இருந்தது. இப்படியெல்லாம் பாட்டு போடுவாங்களான்னு. பட் இலைமறை காய்மறையா இருந்த விஷயம் எல்லாம் பட்டவர்த்தனமா எழுதுற ஒரு காலத்துல நம்ம வந்துட்டோம். அதனால என்ன பண்றது, காலத்தின் கோலம்னு. பட் பாட்டு நல்லா இருந்ததுன்னா அதே என்ஜாய் பண்ணிட்டு போலான்னு ஒரு ரசிகர்களே அந்த நிலைமைக்கு தள்ளிய ஒரு பாடல்கள் இது ஒரு முக்கியமான பாடல். ஸோ அழகா கண்டுபிடிச்சிட்டீங்க. ஸோ 200 points you steal from அருள். பட் அடுத்த கேள்வி, இது உங்களோட நேரடி கேள்வி. யூ கேன் பிக் இட். I'll go for Solos 300. Solos 300 is the Music Maestro கேள்வி. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ். இது எடுத்ததுக்கு உங்களுக்கு 3 க்ளூ இருக்கு இந்த பாட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு. முதல் க்ளூலேயே நீங்க பாட்டை சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு 600 பாயிண்ட்ஸ். இரண்டாவது க்ளூக்கு அப்புறம் சொன்னீங்கன்னா 500 பாயிண்ட்ஸ். மூன்றாவது க்ளூக்கு அப்புறம் சொன்னீங்கன்னா 300 பாயிண்ட்ஸ். இல்லைன்னா பாஸ் ஆயிடும். ஸோ உங்களுக்கான முதல் க்ளூ ரிவீல் பண்றேன். இட்ஸ் எ ட்ரிவியா க்ளூ. இந்த பாடல், இந்த படத்தை டைரக்ட் பண்ணது வந்து இப்போ அரசியல்வாதியா இருக்கிற சீமான், நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான். அவர் முதல்ல டைரக்டரா தான் தன்னுடைய பயணத்தை தொடங்கினார் பொது வாழ்வில். அதுல வந்து அவர் எடுத்த படம் இது. பிரபு அண்ட் கௌதமி இதுல நடிச்சிருப்பாங்க. சுவலட்சுமி, கீர்த்தி ரெட்டி, நிறைய ஒரு பெரிய ஸ்டார் காஸ்ட் இந்த பாட்டுல. இந்த பாடலோடைய ரொம்ப ஒரு முக்கியமான விசேஷம் என்னன்னா, கவிஞர் தாமரையோடைய முதல் பாடல் இதுதான். திரையில தோன்றிய பாடல் இது. எந்த பாடல்? Let's go to the next one. Okay, கேக்கலாம். நிச்சயமா தெரியுது, பட் let's go. Not sure. Okay, next clue is an audio clue. So உங்களுக்கும் ஒரு சின்ன bit of background வரும், அது கேளுங்க.
தெரிஞ்சதா? தென்றல் எந்தன் காதில் கேட்டது தத்தோம் திகதோம் அந்த பாட்டு. எஸ் தான். ஃபேண்டாஸ்டிக். சூப்பர். ரொம்ப அழகா கண்டுபிடிச்சிட்டீங்க. ரொம்ப அழகான ஒரு பாடல். It's a very nice song. அன்பார்ச்சுனேட்லி வெரி பாப்புலர் சாங். பட் நீங்க ரொம்ப அழகா அது சொல்லிட்டீங்க. தென்றல் எந்தன் நடையை கேட்டது தத்தோம் தகதோம், தாழம்பூவின் வாசம் கேட்டேன் தித்தோம் திகதோம். ரொம்ப அழகான பாடல் இது. நாட்டை ராகத்துல அமைச்சிருந்தாரு தேவா அவர்கள். இனியவளை படத்துல வந்தது 98ல. கௌதமியும் சுவலட்சுமியும் இந்த பாட்டுல டான்ஸ் ஆடி இருப்பாங்க. அனுராக் ஸ்ரீராம் அவர்கள் குரல்ல தாமரையுடைய வரிகள்ல வந்த பாடல் இது. ஸோ மணி உங்களுக்கு வந்து 300 பாயிண்ட்ஸ் பிளஸ் 2 க்ளூக்கு அப்புறம் சொன்னதுனால உங்களுக்கு அடிஷ்னலா 200 மோர் பாயிண்ட்ஸ். ஸோ மொத்தமா 500 பாயிண்ட்ஸ் அண்ட் யூ ஆர் நவ் அட் 900. கிரேட் லீட் நீங்க எடுத்திருக்கீங்க. அடுத்தவங்க மற்றவங்களாம் எப்படி உங்களுக்கு கேட்ச் அப் பண்றாங்கன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் ஃபார் சிவா. Yeah, I'll go with duets with Hariharan. எவ்வளோ பாயிண்ட்ஸ்? 200, sorry. 200. ஓகே. திஸ் இஸ் அ மீம். ஸோ உங்களுக்கு வைகை புயல் வந்து க்ளூ கொடுக்குறாரு. ஹியர் இஸ் யுவர் க்ளூ. நாங்க யாரு? ராவான ரவுடி. என் வயசு என்னன்னு தெரியணும்னா என்ன கேட்கணும். அதை விட்டுவிட்டு இந்த மனசை கொள்ள அடிக்கிற வேலையெல்லாம் வேணாம். புரியுதா? என்ன பாட்டு? இல்ல தெரியல. தெரியல. ஓகே, ஐம் பாசிங் இட். அருள் உங்களுக்கு தெரியுமா? இந்த மனசை நோ மேம். இல்ல. ஓகே. மணி உங்களுக்கு தெரியுமா? இல்ல, பாஸ். உங்களுக்கு தெரியலையா? ஓகே. இது ரொம்ப ஈஸி பாட்டு. சொன்னா நீங்க ஐயா இதை விட்டேனேன்னு சொல்லுவீங்க. என் மனதை கொள்ளையடித்தவளே, என் வயதை கண்டுபிடித்தவளே. கேட்டிருக்கீங்களா இந்த பாட்டு? கல்லூரி வாசல். கல்லூரி வாசல். கல்லூரி வாசல்ல வந்தது. 96ல வந்த படம். தேவா அவர்கள் மியூசிக்ல, ஹரிஹரன், அனுராக், பாலி அவர்களுடைய வரிகள். இது வந்து இந்த படத்துல யார் நடிச்சது? பிரசாந்த், பூஜா பட், அவங்க 2 பேரும் வந்திருப்பாங்க இந்த பாடல்ல. ஸோ இதுல யாருக்கும் பாயிண்ட்ஸ் இல்லை. அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் ஃபார் அருள். Duets with females 100. Clean out the category for you. It's a பாட்டுக்கு பாட்டு எடுத்து, ஸோ பாடல் வரிகளுக்கான மாற்று வரிகள் ஒரு விடுகதை ரூபத்தில் வரும். கவனமாக கேட்டுட்டு பாட்டை சொல்லலாம். உங்களுக்கான வரிகள் இதோ. கண்ணன் அவன் வருவான் என்றிருந்தேன், மாலையில் வழி பார்த்து காத்திருந்தேன், தயக்கமா மயக்கமா தெரியவில்லை, சிறகு விரிக்கும் எண்ணங்களும் அடங்கவில்லை, அவனாலே தானே இன்று தீபாவளி, குறும்புக்காரன் வரவே எதிர்பார்க்கும் விழி. இது என்ன பாட்டு? தெரியும் உங்களுக்கு? தெரிஞ்சு போச்சுன்னு சொல்லுங்க. ஐ திங்க் இது மதுஸ்ரீ மேம் அவங்களும் அனுராக் ஸ்ரீராம் மேம் 2 பேரும் பாடுனதுன்னு நினைக்கிறேன். கண்ணன் வரும் வேலை சாங். எஸ், தீபாவளி படத்துல வந்தது. அந்த படத்துக்கான பேருக்கான குழு இதில் இருக்கு. அது அவனாலே தான் இன்று தீபாவளின்னு. கண்ணன் வரும் வேளை அந்தி மாலை நான் காத்திருந்தேன், சின்ன சின்ன தயக்கம் செல்ல மயக்கம் இன்று வேர்த்திருந்தேன், கட்டுக்கடங்கா எண்ண அலைகள் கண்டு விரிக்கும் சின்ன கூடு பாயும் குறும்புக்காரன் அவனே. இந்த பாட்டுல ஒரே ஒரு ஹீரோயின் தான் டான்ஸ் ஆடுவாங்க. ஆனா எதுக்கு 2 குரலை பாட வச்சாருன்னு எனக்கு இன்னி வரைக்கும் தெரியல. அதுக்கான விஷயம் என்னன்னு யாராவது இதை தெரிஞ்சா சொல்லுங்க. யுவன் சங்கர் ராஜா இசையில வந்த பாடல். தீபாவளி படத்துல 2007ல அனுராதா ஸ்ரீராம் அண்ட் மதுஸ்ரீ பாடியிருந்தாங்க. யுகபாரதி அவர்களுடைய வரிகள். மதுஸ்ரீ வந்து ரொம்ப அழகான குரல் வளம் கொண்டவங்க. ஆனா அவங்க தமிழை போட்டு ஒரு வழி ஆக்கிடுவாங்க. உதித் நாராயணுக்கு அடுத்தது தமிழை என்ன சொல்றது, ரொம்ப பெருமைக்கு உள்ளாக்கி இவங்க மதுஸ்ரீன்னு தான் சொல்லணும் தமிழ்ல பாடுற ஹிந்தி பாடகர்கள் வரிசையில. ஸோ எஸ், கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டீங்க. 100 பாயிண்ட்ஸ் ஃபார் யூ. அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் ஃபார் மணி. I'll go for duets with Hariharan 300. 300. நீங்க ஹரிஹரனை நீங்க காலி பண்ணிட்டீங்க. ஓகே, உங்களுக்கு வந்து வேர்ட் கிளவுட். ஸோ ஹியர் இஸ் யோர் ஜம்பிள்டு லிரிக்ஸ். இது ஞாபகம் இருக்கிறதா? I think that's the song. ஞாபகம் இருக்கிறதா, மழை ஒற்றை மழையில் நனைந்து ஞாபகம் இருக்கிறதா, something like that. எஸ் எஸ், I'll give it to you. எஸ், கரெக்டாக சொல்லிட்டீங்க. ஞாபகம் இருக்கிறதா, மழையில் நனைந்த ஓவியம் போலே மனதில் இன்னும் நினைவுகள் உள்ளது, ஞாபகம் இருக்கிறதா.
சந்திப்போமா படத்தை வந்தது 98ல. சூர்யாவும் விஜயகுமாரோடைய பொண்ணு பிரீதா அவங்க 2 பேரும் நடிச்சிருப்பாங்க இதுல. தேவா அவருடைய மியூசிக், ஹரிஹரன் அனுராதா ஸ்ரீராம் குரல்ல, வைரமுத்தலுடைய வரிகள். மணி பின்றீங்க. another 300 points for you. Super. And next question is for Shiva. கேள்வி எடுக்கலாம். Duet with Shankar Mahadevan 200. ஓகே, இது ஒன்று பாட்டுக்கு பாட்டு எடுத்துதான் உங்களுக்கும். ஒரு விடுகதை வரிகள், இது உங்களுக்கான வரிகள். கண்ணாலே அவனை தின்கிறாள், அசைவம் பிடிக்காதவள். பார்த்தேனே ரசித்தேனே என்கிறாள், விழியால் அவனை சுட்டு புசிக்கிறாள். வேண்டாம் என்றவனோ அவளை ரசிக்கிறான். இது என்ன பாடல்? படத்துடைய பெயருக்கும் இதுல ஒரு க்ளூ இருக்கு. இல்ல மேடம், தெரியல. இல்ல. ஓகே, ஐ அம் பாசிங் இட் டு third round then. So it goes to Arul. So I think is this from Parthen Rasit? ஆமா, பார்த்தேன் ரசித்தேன் படம். பாட்டு என்ன? இல்ல 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 உங்களுக்கு தெரியல. மணி உங்களுக்கு தெரியுமா? இது தின்னாதே என்னை தின்னாதே அந்த சாங் தானே? அதே 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 தின்னாதே. எஸ், அதான் வேண்டாம் என்றவனும் அவளை ரசிக்கிறான். தின்ன வேணான்னு அவன் சொன்னாங்கிறதுக்காக எழுதியிருந்தேன். தின்னாதே என்னை தின்னாதே, சுட்டு விழியில் என்னை சுட்டு தின்னாதே, நீ சைவம் தானே பெண்ணே என்னை தின்னாதே, ஓடித்தீயில் ஒற்றை வைத்து நன்ன கொன்றவளே தீண்டாதே. அதான் அந்த பாடல். பார்த்தேன் ரசித்தேன் படத்துல வந்து 2000 வருஷம் அந்த படம். பரத்வாஜ் அவர்களுடைய இசையில சங்கர் மகாதேவன் அனுராதா ஸ்ரீராம் பாடியது. வைரமுத்தருடைய வரிகள். சங்கர் மகாதேவன் கூட்டணியில அனுராதா ஸ்ரீராம் போட்ட பல குத்து பாடல்கள் இதுவும் ஒண்ணு. மணி உங்களுக்கு 200 more points you've stolen from Shiva. And என்ன பாட்டு பாட நிகழ்ச்சியில இந்தியாவிலிருந்து பங்கு பெறும் போட்டியாளர்களுக்கு அவங்க நிகழ்ச்சியில் எடுக்கும் பாயிண்ட்ஸுகளுக்கு நிகராக ரூபாய் 250, ரூபாய் 500 அல்லது ரூபாய் 1000 மதிப்புள்ள Amazon.in gift voucher பரிசாக வழங்கப்படுகிறது. பரிசு ஸ்பான்சர் செய்யும் திரு KV பாலாஜி அவர்களுக்கு நன்றி. We move on to the fourth round. Fourth round starts with Arul, but இனிமே பாஸ் வந்து கவுண்டர் கிளாக் வைஸ்ல போகும். உங்க கேள்வி நீங்க எடுக்கலாம். Ma'am, I will go with duets with other male 300. Duets with other male 300 is a கலக்கல் பாட்டு. ஸோ உங்களுக்கு 2 பாடல்கள் கலந்து வருது. இந்த 2 பாட்டையும் கண்டுபிடிச்சாதான் உங்களுக்கு பாயிண்ட்ஸ். இதில் பாஸ் கிடையாது, பாஸ்ல பாயிண்ட்ஸ் கிடையாது. உங்களுக்கான பாடல் வரிகள் இதோ. கடிச்ச இடத்தில் எறும்பு எறும்பு, தடிச்ச இடத்தில் தழும்பு தழும்பு, வெக்கம் கெட்ட ஆம்பள தூங்கி புட்டா தேவல, கும்மா குத்து லேடி கம்மாக்கர வாடி, தம்ம தூண்டு தாடி நீ குமரி புட்டு போடி, ஹே பழுத்தருக்கு சரிஞ்சிருக்கு வெக்கம் கெட்ட நாக்கு, ஹே அறுவடைக்கு காட்டு நீ பார்த்து கோளாரிடா, நாள் பார்த்து பால் மாறிடா, களவாணி படவாணி உனக்கு நான் தான் தலகாணி, எட போராட நீராட நிலவுக்குள் தேரோட. நாக்கு தள்ளிடுச்சு இந்த பாடத்துக்குள்ள. அவ்வளோ ஹை எனர்ஜி சாங்ஸ் ரெண்டும். எப்படிதான் பாடினாங்களோ சொல்லுங்க. பாட்டு தெரிஞ்சுதா? ஒரு சாங் வந்து என்னத்த சொல்வலங்கும் அந்த சாங். இன்னொன்னு வந்து அப்பம் பண்ண தப்புல அந்த சாங். எஸ் எஸ், 2 பாட்டுமே பயங்கர ஹை எனர்ஜி பாட்டு. கரெக்டா சொல்லிட்டீங்க. 2மே செம குத்து பாட்டு தான். அப்பம் பண்ண தப்புல ஆத்தா பெத்த வெத்தல விளைஞ்சிருக்குடா. இது வந்து திருப்பாச்சி படத்துல புஷ்பவனம் குப்புசாமி அவரோட இணைந்து பாடியது. அவரும் செமையா ஹை எனர்ஜி சிங்கர். ஸோ இவங்க 2 பேர் காம்பினேஷன்ல ரொம்ப நல்லா இருந்தது இந்த பாட்டு. தீனா அவர்களுடைய இசையில வந்த படம் இது. பேரரசு டைரக்டர் அவர் தான் இதுக்கு வரிகள் எழுதியிருந்தாரு. இன்னொரு படமும் பேரரசு படம் தான். அவர் வரிகள்ல வந்த பாடல் தான். அட என்ன சொல்லேனுங்க வடுமாங்க உருதுங்க, சிவகாசி படத்துல வந்தது. இது 2005 ஸ்ரீகாந்த் தேவா அவர்களுடைய இசையில என்னோட ஃபேவரட் சிங்கர் உதித் நாராயணோட இணைந்து அனுராதா ஸ்ரீராம் பாடின பாடல் இது. ஸோ 2 பாடல்களையும் அழகா சொன்னதெல்லாம் 300 points for Arul. You're slowly gaining on Mani. Let's see அவர் என்ன செய்யறாருன்னு. அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் ஃபார் மணி. Duets with Unnikrishnan 300. Duets with Unnikrishnan 300. இது டெஃபினட்டா ஹை எனர்ஜியா இருக்காது. உங்களுக்கான பாடல் கலக்கல் பாட்டு தான். 2 பாடலை கண்டுபிடி.
தேன் சுமந்திருக்கும் தென்னை மரங்கள் தேன் சேர்த்து வைத்து காத்து இருங்கள். விழியசைவில் உன் இதழசைவில் இதயத்திலே இன்று ஒரு இசைத்தட்டு சுழலுதடி. திருமண இரவுக்கு தேவைப்படும் எடுத்துக்கொள்வோம். காதலை நான் தந்தேன், வெட்கத்தை நீ தந்தாய். மேகங்கள் சிந்தாமல் நின்றாடுங்கள். நீ நெருங்கினால் மொத்தத்தில் உன்னை கொடு. பூ விரிஞ்சாச்சு அது ஒண்ணு. நெக்ஸ்ட் ஒன் இஸ் ராஜா சார். ஐ திங்க் ரோஜா பூந்தோட்டம் காதல் வாசம். அதான் எஸ், கரெக்டா சொல்லிட்டு ராஜா சார் பாடல் தான் அது. கண்ணுக்குள் நிலவு படத்துல வந்து ரோஜா பூந்தோட்டம் காதல் வாசம் காதல் வாசம் ஒவ்வொரு இலையிலும் பனித்துளி. பியூட்டிஃபுல் சாங். கண்ணுக்குள் நிலவு 2000 வந்தது. உன்னிகிருஷ்ணனோட இணைந்து அனுராதா பாடியது. பழனி பாரதியாருடைய வரிகள். இன்னொரு பாட்டு கொஞ்சம் வித்தியாசமான பாட்டு, நீங்க கரெக்டா அதை 0 பாட்டீங்க. பூ விரிஞ்சாச்சு வருக வருக அன்பே வாழ்வால் ருசி கண்டே. ரொம்ப ஒரு வெஸ்டர்னா டிஃப்ரெண்டா போட்டிருந்த பாடல் அது. முகவரி படத்துல தேவா அவர்களுடைய இசையில வந்தது. 2000 தான் அதுவுமே. வைரமுத்து அவர்களுடைய வரிகள் அந்த பாடல். ஸோ 2 பாட்டையும் அழகா சொல்லி 100 மோர் பாயிண்ட்ஸ் எடுத்துட்டீங்க. மணி சூப்பர். ஐ டோன்ட் திங்க் அதர்ஸ் கேன் கேட்ச் அப் வித் யூ நவ். அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் ஃபார் சிவா. உங்க கேள்வி நீங்க எடுக்கலாம். Yeah, so do it with other male singers 200. ஓகே, உங்களுக்கான கேள்வி இது வந்து ஒரு முதல் வரி என்ன. ஸோ உங்களுக்கு வந்து பாடல் பல்லவி வரிகள் கொடுத்துருக்கேன். நீங்க முதல் வரியை சொல்லணும். உங்களுக்கான க்ளூ இதோ. ஓ நிலா உன் ஊர்வலமா உன் முகம் பனி பூவனமா. ஓ நிலா உன் ஊர்வலமா அடி உன் முகம் பனி பூவனமா நதியே அடி நைல் நதியே. நூறோட போல. நதியே அடி. சுக்விந்தர் சிங் அவர்களுடைய ஒரு ஜாலியான ஒரு பீட்ல வந்த பாட்டு இது. எஸ்.ஏ. ராஜ்குமார் அவர்களுடைய சில வானத்தை போல படத்துல வந்தது 2000ல. பிரபுதேவாவும் கௌசல்யாவும் ஆடி இருப்பாங்க இந்த பாட்டுல. எஸ், பா விஜய் அவர்களுடைய வரிகள். ஸோ சிவா 200 more points. Next question is for Arul. I will choose duets with Unnikrishnan 200. Unnikrishnan 200 is a word cloud. So உங்களுக்கு jumbled words on the screen now. இது வானத்தை போல படத்துல இருந்து இந்த சாங். வானத்தை போல இல்ல, என்ன நினைச்ச அந்த சாங். தவசி. சாரி, தவசி. தவசியும் இல்ல, இது வந்து சொக்கத்தங்கம் படத்துல வந்தது. அதே சரி. ஆமா, விஜயகாந்த் அண்ட் சௌந்தர்யா தான். பட் சொக்கத்தங்கம் படம். என்ன நினைச்ச நீ என்ன நினைச்ச என் நெஞ்சுக்குள்ள உன்னை வச்சு தச்ச போது. பியூட்டிஃபுல் சாங். ரொம்ப அழகான ஒரு ஒரு கிராமிய மெட்டில ரொம்ப பியூட்டிஃபுல்லா பண்ணியிருந்தாரு இந்த பாட்டு தேவா அவர்கள். சொக்கத்தங்கம் 2003ல வந்த படம். உன்னிகிருஷ்ணன் பாடினாங்க. ஆர்வி உதயகுமாருடைய வரிகள். ஸோ 200 more points for you, Arul. Excellent. And next question is for Mani. மணி, உங்க கேள்வி நீங்க எடுக்கலாம். Duets with Shankar Mahadevan 300. Let's go for the kill. Yes, okay, that's the spirit. Yes, definitely. And that's a கலக்கல் பாட்டு obviously. So உங்களுக்கு 2 பாடல்கள் அகைன் கலந்து வருது. இதுவும் 2 high energy songs without a doubt. So here it is. தோளு மேல கலப்ப நீ தூக்கிக்கிட்டு நடப்ப, ஆளி யாரும் பார்க்கல நாங்க இங்க இடிப்ப, அடகோர பாய பின்னிடலாம் அதில் காலம் பூரா படித்துக்கலாம். ஹே வாய கொஞ்சம் சுருட்டிக்கிட்டு உழுது போடையா, உன் பட்டினத்தார் கோவணத்தை பழுது பாறையா, முட்டி முட்டி மோதலாம் குட்டி கரணம் போடலாம், ஒரு சாக்கு போக்கு சொல்லி புட்டு ஓடி வாயடி. ஐயா 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 ஐயா. தெரிஞ்சுதா 2 பாட்டும்? ஒரு பாட்டு ஐயோ ஐயோல வந்து ஐ திங்க் கை 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 வைக்கிறாது. ஐ திங்க் the other one is ஒரு சாக்கு போக்கு சொல்லி போட்டா ஓடி வாயண்டி. ஐயா ரெட்டு நாத்து கட்டு ஐயாவோட குத்துப்பாட்டு ஃபேன் நீங்க? இல்ல இல்ல
ஓகே. யா, யா. பட் வெரி, வெரி என்ஜாயபிள் சாங்ஸ். அந்த டைம் பீரியட்ல Yeah. 2001 to 10 அந்த டைம்ல நெறைய குத்துப்பாட்டு வந்தது. வித்யாசாகர், தேவா, தீனா எல்லாரும் போட்டிருந்தாங்க. பட் அப்ப எல்லாமே ரொம்ப என்ஜாயபிளா இருக்கும் அந்த குத்துப்பாட்டு கூட. ஸோ எஸ், இது வந்து கை 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 வைக்கிறான் வந்து பகவதி படத்துல வந்தது 2002ல தேவா அவர்கள் இசையில. சங்கர் மகாதேவன், அனுராதா ஸ்ரீராம், கலைக்குமார் அப்படிங்கிறவருடைய வரிகள் அது. இன்னொன்னு வந்து வித்யாசாகர் மியூசிக். ஐயா ரெட்டு நாட்டு கட்டு ஐயாவோட கூத்து கட்டு ரொம்ப பியூட்டிஃபுல் சாங். அதுவும் மஜா படத்துல 2005ல அது வந்து விக்ரம் நடிச்ச படம். கபிலன் அவருடைய வரிகள் அது. ஸோ 300 more points for மணி. எஸ், fully killed it. Super. And next question is for Shiva. Duet with other male singers 100. It's a word cloud. ஸோ உங்களுக்கும் பாடல் வரிகள் ஜம்பிள்டா வரப்போகுது. Here is your ஈஸி. சொல்லிடுங்க பார்க்கலாம். அழகான ஒரு பாட்டு. தெரியலையா? தெரியல. ஓகே, it goes to மணி. ஏன்னா நம்ம அதர் வே ரவுண்ட் பாசிங். ஸோ மணி உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியல. என்னவளே என்னவளே என்கிற என்னவளே என்னவளே அதானே? அதுதான் அந்த பாட்டு. எஸ், பட் இதோட ஸ்டார்டிங் என்ன? அனுராதா ஸ்ரீராம் குரல்ல தான் இந்த பாடல் ஸ்டார்ட் ஆகும். அப்புறம் தான் மனோ வந்து அது இருக்கு. ஐ திங்க் அதுல இருக்கு லாலி பப்பு அதுதானே. That's how it starts actually. லாலி பப்பு போல் இருக்கும் மனசு ஜாலி டைப் பாட்டு கேட்டா ஆடுகின்ற வயசு அவங்க ஸ்டார்ட் பண்ணி அப்புறம் தான் அவரு என்னவளேன்னு வந்து சேருவாரு. நினைத்தேன் வந்தாய் படத்துல வந்தது 98ல. தேவா அவர்கள் இசையில, மனோவன் அனுராதா ஸ்ரீராம் பாடியது, பழனி பாரதியாருடைய வரிகள். ஸோ மணி இதையும் விட்டு வைக்கலாம். 100 points இங்கேருந்து எடுத்தாச்சு. அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் ஃபார் லாஸ்ட் ரவுண்ட்ல. முதல் கேள்வி இஸ் ஃபார் அருள். I will go with duets with Unnigishan 100. உன்னிகிருஷ்ணன் 100 இஸ் பாட்டுக்கு பாட்டு எடுத்து. ஸோ உங்களுக்கு பாடல் வரிகளுக்கான மாற்று வரிகள். வான்மதியை கட்டி வைத்தால் இரவு நீளுமா, பஞ்சு மெத்தைக்கு மேகத்தை வைத்தால் விடியாதிருக்குமா, கதிரவனை கடலுக்கடியில் ஒளித்தால் இருள் தொடருமா, இந்திரனை காவல் வைத்தால் காதல் அரங்கேறுமா, வாலிபத்தின் உணவு அங்கதனை பெற்றவனுக்கு. இது என்ன பாட்டு? Yes, it's from Wali movie. இரவை இளவை கொண்டு வா அந்த சாங். நிலவை கொண்டு வா கட்டிலில் கட்டிவை மேகம் கொண்டு வா மெத்தை இட்டுவை. அதுதான் அந்த பாடல். பாயும் சூரியனை கடலுக்குள் வைத்தேன். இதுல வந்து வாலி படத்துக்கு ஒரு குழு இருக்கு. அது எங்க இருக்கு தெரியுமா உங்களுக்கு? வாலிங்கிற பேருக்கு நான் எங்க குழு? வாலிபத்தின் உணவு. இல்ல அதுவும் வச்சுக்கலாம். ஓகே, அப்படி நான் யோசிக்கலாம். அது நான் அப்படி யோசிச்சு வைக்கல. பட் நீங்க சூப்பரா அதை கண்டுபிடிச்சிட்டீங்க. அங்கதனை பெற்றவன் ஒரு ராமாயண குழு வச்சிருக்கேன். வாலியோடைய மகன் வந்து அங்கதன் அப்படி வச்சிருக்காங்க. நீங்க வந்து சூப்பரா எப்படி கண்டுபிடிச்சிட்டீங்க. எப்படியும் இட் வாஸ் வெரி எவிடென்ட், வெரி மோஸ்ட் பாப்புலர் சாங்னு வச்சுக்கலாம் அந்த படத்துல. ஸோ எஸ், வாலி படத்துல வந்த நிலவை கொண்டு வா கட்டிலில் கட்டிவை தான் தேவா அவர்கள் இசையில உன்னிகிருஷ்ணன் அனுராதா ஸ்ரீராம் பாடியது, வைரமுத்தவருடைய வரிகள். ஸோ 100 more points for you. சூப்பர். And next question is for Mani. Solos. Solo. Okay, உங்களுக்கான சோலோ பாடல். இட்ஸ் a picture puzzle. So here is your clue. இது ரொம்ப ஈஸி. அவங்களுடைய மோஸ்ட் பாப்புலர் சாங் சொல்லிடுங்க டக்குன்னு. கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலர். கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு, அவன் கண்ணு ரெண்டும் என்ன மயக்கும் 1000 watts பவரு, சாமி கருப்பு தான் சாமி சிலையும் கருப்பு தான். அதான் அந்த பாடல். வெற்றி கொடி கட்டு படத்தை வந்து 2000 வந்த படம். தேவா அவர்கள் இசையில, பாவிஜயுடைய வரிகள். அனுராதா ஸ்ரீராமுக்கு ரொம்ப ஒரு பெரிய பேரை வாங்கி கொடுத்த பாட்டுன்னு சொல்லணும். பியூட்டிஃபுல் சாங். அண்ட் 100 more points for you. And the last question goes to Shiva. It's a முதல் வரி என்ன ஆல்சோ. ஸோ பாடல் வரிகளை வச்சு நீங்க முதல் வரியை கண்டுபிடிக்கணும். உங்களுக்கான வரிகள். மழை கொடுப்பாளோ இடி இடுப்பாளோ மாயமாய் போவாளோ. மழை கொடுப்பாளோ இடிப்பாளோ மாயமாய் போவாளோ. Yeah, I mean, தெரியுது, பட் ரெகலெக்ஷன் வேல்யூஸ் nil. So இல்ல. ஓகே, மணி உங்களுக்கு தெரியுமா? இல்ல, not able to get it. அருள் உங்களுக்கு தெரியுமா? சொல்லுங்க. இட்ஸ் ஃப்ரம் ராவணன்.
காட்டுச்சிரிக்கி சாங். எஸ் எஸ். காட்டு சிரிக்கி யார் காட்டி சிரிக்கியவ, மழை கொடுப்பாளோ இடி இடிப்பாளோ மாயமாய் போவாளோ. ஏதோ பாடுறேன் நான் இஷ்டத்துக்கு. ராவணன் படத்துல வந்து 2010ல ஏஆர் ரஹ்மான் இசையில, சங்கர் மகாதேவன் அனுராதா ஸ்ரீராம் குரல்ல, வைரமுத்தோருடைய வரிகள். ஸோ லாஸ்ட்ல வந்து அருள் அகைன் ஸ்டீல் பண்ணி அவர் முடிக்கிறாரு. The board has been cleared and we can see the points now. We have Arul at 1100. Excellent. ரொம்ப அழகா சில பாடல்களை நான் க்ளூவா படிச்சு முடிக்கிறதுக்குள்ள அவசரமா எல்லா பாட்டையும் ஆன்சரோட ரெடியா இருந்தார் அவரு. மணிகண்டன் கலக்கி போட்டீங்க, எல்லாத்தையும் சொல்லிட்டு 2200 points and big winner today, and Shiva with 300 points, a very respectable score, Shiva, and all of you played very well. I really had a good time. I hope you all also had a good time today. ஓகே, ரொம்ப அழகான பாடல்கள். அனுராதா ஸ்ரீராமுடைய ஒரு தனித்துவமான குரல்ல வந்து நிறைய பாடல்கள். எனக்கு என்னமோ அவங்களுடைய ஃபுல் ரெப்பர்டுவாரை நம்ம தமிழ் சினிமா யூஸ் பண்ணிக்கவே இல்லைன்னு தோணுது. ஏன்னா அழகா கிளாசிக்கல் மியூசிக்கும் நல்லா பாடக்கூடியவங்க, கர்நாடிக் மியூசிக் கச்சேரியெல்லாம் கொடுக்குறாங்க. பட் படத்துல அவங்களுக்கு வந்து அவங்களுடைய ஹை எனர்ஜினால அவங்களுக்கு குத்துப்பாட்டுக்குன்னு ஒரு மாதிரி பிராண்ட் பண்ணி வச்சுட்டாங்க. பட் இருந்தாலும் மற்ற விதமான பாடல்களாமும் இன்னைக்கு ரொம்ப அழகான பாடல்கள்லாம் பார்த்தோம். தேங்க்ஸ் டு ஆல் த பிளேயர்ஸ், ரொம்ப நாள் விளையாடுங்க. நெக்ஸ்ட் வீக் வில் பி அவர் கிராண்ட் ஃபினாலி. ரொம்ப டிஃப்ரெண்டா நான் பிளான் பண்ணியிருக்கேன். And I'm very excited to conduct it and present it to you. I hope you'll also have fun. And I'll see you again next week. Until then, stay safe, take care. This is Priya signing off. Bye-bye.